மாதிரி. குஸ்தி வாத்தியாரே, யாரா அவன்? கொஞ்சம் வெளியில வாங்க. பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் கூட்டி இருக்காங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன எதுக்குடா கூட்டிட்டு வர சொல்றாங்க? ஏதோ விசாரணைங்களா, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. மாப்பிள, இப்பதான் சோதனை ஆரம்பம். இன்னைக்கு எக்கச்சக்கமா ஏதோ நடக்கும் போது இருக்கு. என்ன செய்யலாம்? முன்னாடி போங்கடா, வந்துட்டே இருக்கிறோம்னு சொல்லு. அது சரி. ஆமா. என்னப்பா முன்னால போ, பின்னால வரான்னு சொன்னாருங்க. வரட்டும் வரட்டும். என்ன குஸ்தி வாத்தியாரே, பழக்க வழக்கங்கள்லாம் மாறி இருக்கு. அதே குடுமி, அதே மீச, அதே உட, ஒண்ணும் மாறின மாதிரி தெரியலையே. பஞ்சாயத்துக்கு யார கூப்பிட்டாலும் கையை கட்டி நிக்கணுங்கிறது ஊர் கட்டுப்பாடு. நீங்க பாட்டுக்கு வந்த உடனே கட்டளை போட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலன்னு அர்த்தம். தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டிய நீங்க இல்ல, நாங்க. மரியாதையா எந்திரிச்சு நின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாட்டாமே, குற்ற ருசுவான உருப்பாடு வேணா நான் தலை குனிஞ்சு நிற்பேன். அதுக்கு முன்னாடி கால்களுக்கு தெரியாத பசங்கள்லாம் வார்த்தை விடுறாங்க. அது மரியாதை இல்லை. சொல்லி வைங்க. என்னத்த சொல்லி வைக்கிறது? நீங்க மட்டும் இந்தாப்பா நிறுத்து. அது இல்லைங்க, அவர் பேசுறது அப்படித்தானே இருக்கு. நீங்க வேற பேச ஆரம்பிச்சீங்களா? நான் பேசுவல்ல. இந்த பாருங்க குஸ்தி வாத்தியாரே, இந்த கணக்கம்பட்டிக்கார பையன் எப்படிப்பட்டவன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இவனாலேயே நம்ம பொன்னம்பலம் குடும்பத்துக்கு கெட்ட பேரு. இப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருந்தோம் எப்படி நீங்க உங்க வீட்டுல சேர்த்து வைக்கலாம்? அதாவது நான் என்ன இந்த ஊர்ல கொலை பண்ணனா இல்ல கொள்ளை அடிச்சனா? நீ சும்மா இருப்பா, அவர் பேசட்டும். யோ, சம்பந்தப்பட்ட நான் இருக்கும்போது அவர் என்ன பதில் சொல்றது? இரு. ஐயா, பொன்னம்பலத்துடைய மக கையை பிடிச்சிட்டு இருந்தாலோ அல்லது அவளை கெடுத்திருந்தாலோ தான் இவர் பேர்ல குற்றம் சொல்ல முடியும். அவளுக்கு இஷ்டப்பட்டு இவரோட வாழணுங்கிற ஆசையில தானே வீட்டை விட்டு ஓடி போனான். அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு இவர் பேர்ல மாத்திரம் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? ஏங்க அவர் பேசுறது நியாயம் இருக்குது இல்லைங்க? அந்த ஆளு வேணும்னா விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கேட்டோம்னா சரிப்பட்டு வராதுங்க. வேற எப்படி நான் கேட்கறதா உத்தேசம்? பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இல்லன்னா கேட்க வேண்டிய விதத்துல கேட்போம். அதே உங்க அப்பன். முடியாதா? பஞ்சாயத்து குடிக்கிறானா? பஞ்சாயத்து எங்கடா அவன்? அவன் பல்லுகளை உடைச்சறான். விடுங்க. என்னத்தே சும்மா இருக்கிறது? முளைச்சு மூளையில விடல, அவன் பேச்சாயிடும். உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா பிரயோஜனப்படாது. குஸ்தி வாத்தியாரே, ஊரை பழிச்சுக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க கல்யாணம் காட்சி ஆகாதவங்க நாளைக்கு கொள்ளி வைக்கணும்னா கூட எங்களை விட்டு உங்களுக்கு வேற யாருமே கிடையாது. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நேற்று வரைக்கும் நான் ஒத்த போன வரோம். இன்னிலிருந்து இவன் தான் எனக்கு சுவிகார புத்திரன். இனிமே எவன் தெய்வம் எனக்கு தேவையில்லை. எப்பவுமே இவன் என் வீட்டுல தான் இருக்க போறான். உங்களால என்ன செய்ய முடியுமா அதை செஞ்சுக்கங்கடா. வா மாப்பிள.